மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். 2 நாள் ஊழியம் எப்படி இருக்குது உண்மையானா, எனக்கு எப்போவுமே நார்மலாக ஊழியம்னா கிராமத்தில் நான் போயிடுவேன். ஆனால் இந்த ஒரு ஊழியம் பார்த்தீங்கன்னா மலை மேலேன்னாங்க. சரி, மலை மேலே தானே, ஓகே அப்படின்ட்டு நான் வந்தேன். பார்த்தா எனக்கு ஏற்கனவே கண் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் மலை அந்த அளவுக்குலாம் ட்ராவல் பண்ண முடியாது, நடக்க முடியாது. உண்மையிலே நேற்று தினத்தில் ரொம்ப கருமுண்டாக இருந்தது. 2 பேர்லாம் கை பிடிச்சிலாம் என்னை நடந்து கொண்டு வந்தாங்க. 3-4 இடத்துல நான் வலிக்கு விழுந்தேன். கர்த்தர் கிருபையாக என்னை வழி நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாஸ்டர் மேலே எனக்கு கோபம் வர ஆரம்பிச்சுட்டேன். எங்கள் வழி நடத்தின பாஸ்டர்கிட்ட நான் அவர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன், பாஸ்டர் இதுக்கு போகிறதுக்கு இதுதான் வழியா, இல்லை எங்களை இது மாதிரி கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவரை கேட்டேன். இல்லை பிரதர், ஏன் இப்படி கேட்குறீங்க, இதுதான் உண்மையான வழி அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் நான் கோமாவே நான் பேசிட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட பாதையிலே நம்ம ஏன் இங்கே பண்ணணும் ஊழியம் அப்படின்ட்டு. ஆனால் டைம் ஆக நைட்டு அதோட ரொம்ப மோசமாக இருந்தது. சுத்தமாக கரண்ட்டே இல்லை அந்த இடத்துல. நான் 3 வாட்டி நான் விழும்போதெல்லாம் ஒரு பக்கம் கோபம் வருது, எதுக்குடா நம்ம வந்தோம் அப்படின்ட்டு. 2வது ஆண்டவர் ஏதோ நோக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இன்னும் இந்த மாதிரி கர்த்தர் எந்த காரியத்தில் நம்ம கொண்டு போனாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யறதுக்குண்டான மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத நான் எதுவுமே கற்றுக்கொண்டேன். இந்த தினத்தில் நாங்கள் இரவில் தூங்கின இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாம்புலாம் வந்தது. உண்மையிலே பனி குளிருமாக இருந்து ஊழியம் பண்ணோம். நாங்கள் இத்தனை வருடத்தில் செய்த ஊழியத்தை காட்டிலும் 2 நாள் நேற்று நாங்கள் செய்த ஊழியம் உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான ஊழியம். நிறைய பேர் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள்லாம் செய்வீங்களா, வருவீங்களா ஊழியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிறோம், கர்த்தர் இதை காட்டிலும் எங்கே எங்களை கொண்டு போனாலும் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், தேவனுக்கென்று நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்வோம் அப்படிங்கிற தொடர்ந்து. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும்.
கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு,